Hello guys, welcome back. This is Surendra from Aakkam-AITRI Training and Research Institute. So, நம்ம இந்த செஷன் ஃபுல்லா நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா data analytics using R programming. So, இன்னைய செஷனோட டாபிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா spam detection using R programming. ஓகேங்களா? So, இப்போ பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸா நிறைய எக்ஸர்சைஸ் பார்த்தோம். So, அந்த 6 எக்ஸர்சைஸ்ல நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படினு பாத்தீங்கன்னா entirely வந்து ஒரு நம்பர் ரிலேட்டடான ஒரு அவுட்கம் கொண்டு வரதுக்கான ஒரு கான்செப்ட்ஸ் தான் நம்ம பார்த்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா entirely different, entirely new. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாபிக்லேயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஸ்பேம் டிடெக்ஷன். ஓகேங்களா? ஸ்பேம்ன்ற வேர்டு வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஸ்பேம் அப்படின்றது என்ன அப்படின்றது ஒரு கிளியர் எக்ஸ்பிளேஷன் கொடுத்தா அதுக்கப்புறம் இன்னைக்கான எக்ஸசைஸ்க்குள்ள போய்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பேம் அப்படின்றது என்னன்னா நம்ம இமெயில் எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஜிமெயில் ஆர் எனிதிங் இமெயில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த இமெயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் மெசேஜஸ். ஓகேங்களா? நம்மளுக்கு வரக்கூடிய மெசேஜஸ். ஓகேங்களா? அந்த மெசேஜஸ் எப்படி கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்னா இன்பாக்ஸ் அப்படின்றது என்னன்னா ரிசீவ் பண்றதுக்கானது, அதே மாதிரி சென்ட் ஐட்டம்ஸ் அப்படின்றது என்ன சென்ட் பண்றதுக்கானது, டிராஃப்ட்ஸ் அப்படின்றது நம்ம சேவ் பண்ணிக்கலாம், நம்ம மெசேஜ் பண்றதுக்கு முன்னாடி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து முன்னாடியே ஒரு ப்ரீவியஸா ஒரு ஃபோல்டர் ஒரு லேபிள் இருக்கும். ஸோ அந்த லேபிளோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேம் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? இது உங்களுக்கு பாதி பேருக்கு தெரியும், பாதி பேருக்கு தெரியாததுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அது தெரியாதவங்க இப்போ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்பேம் அப்படின்றது என்னன்னா நம்மளுக்கு தேவையில்லாத அன்வான்ட் மெசேஜஸ். ஸ்பேம் இட்ஸ் அன்வான்ட் மெசேஜஸ் ஃபார் யூ. ஓகேங்களா? உங்களுக்கு தேவையில்லாத ஒரு அன்வான்ட் மெசேஜஸ் உங்களுக்கு வருது அப்படின்னா அந்த ஜிமெயிலே உங்களுக்கு அந்த இமெயிலே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் பண்ணி கொடுத்துருவாங்க. எனக்கு நல்ல மெசேஜஸ் எல்லாம் இன்பாக்ஸ்க்கு போகும். லைக் என்னன்னா ஒரு அன்வான்ட் மெசேஜஸ்லாம் எனக்கு எங்கே போகும் அப்படின்னா ஸ்பேமுக்கு. இஃப் நீடட் நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? பட் இட்ஸ் அவர் ஓன் ரிஸ்க் அப்படின்ற மாதிரி அந்த இமெயில் கம்பெனிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. லைக் ஜிமெயில் யாராக இருந்தாலுமே இந்த கான்செப்ட் இருக்கு. ஸோ ஸ்பேம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இருக்கு அப்படின்னா இட்ஸ் யுவர் ஓன் ரிஸ்க். ஓகேங்களா? நீங்கள் ஓன் ரிஸ்க்ல ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம், இல்லாட்டி ஓப்பன் பண்ணாதீங்க அப்படின்றதுக்காக தான் அது வந்து அந்த பர்டிகுலர் மெசேஜ் வந்து ஸ்பேம் ஃபோல்டருக்கு போகுது. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பேம் அப்படின்றது என்னன்னா இட்ஸ் அன்வான்ட் மெசேஜஸ் ஃபில்டர் பண்ணுறது அப்படின்ற ஒரு கான்செப்ட்னு புரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸ்பேம் டிடெக்ஷன் அப்படின்றது என்னன்னா இட்ஸ் அன்வான்ட் மெசேஜஸ். ஓகேங்களா? ஒரு அன்வான்ட் மெசேஜஸை ஃபில்டர் பண்ணி எப்படி இருந்து எனக்கு வந்து தேவை இருக்கக்கூடியது எது குட் மெசேஜஸ் எது வந்து பேட் மெசேஜஸ் அப்படின்றத பிரிச்சு எடுக்கிறதுக்கு தான் ஸ்பேம் டிடெக்ஷன் யூஸ் ஆகுது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து மெசேஜஸ் அப்படின்றது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஒரு ஒரு மெசேஜ் அப்படின்றது என்னன்னா இட்ஸ் மேக்ஸிமம் டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த முன்னாடி ப்ரீவியஸ் எக்ஸசைஸ் எல்லாமே என்னன்னா இட்ஸ் நம்பர் ஃபார்மேட் டெக்ஸ்ட் ஃபார்மேட். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் ஃபார்மேட், விச் மீன்ஸ் என்ன டெக்ஸ்ட் ஃபார்மேட். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த டெக்ஸ்ட் ஃபார்மேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஆர் ப்ரோக்ராமிங்கில் ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன் அப்படின்ற ஒரு மெயின் கோர் கான்செப்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இதில் இருக்க சின்ன சின்ன மெத்தட்ஸ் தான் நம்ம வந்து ஸ்பேம் டிடெக்ஷனில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பிஃபோர் கோயிங் டு ஸ்பேம் டிடெக்ஷன் ஜஸ்ட் யூ நீட் டு கிளாரிஃபை ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன். ஓகே ரைட்? ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன் கிளாரிஃபை பண்ணால் மட்டும்தான் நம்மளால வந்து என்னன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு we can move. Okay, so first string manipulation அப்படின்னா என்னன்னா in this blog on R string manipulation we are going to cover the R string manipulation functions. So there are 6 string manipulation functions in R. We will discuss all the R string manipulation functions in this R tutorial along with this usage. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து எனக்கு ஒரு R string நிறைய இருக்கு, பட் ஒரு முக்கியமான ஒரு R string manipulations நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த முக்கியமான R string manipulations என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா grep, grep, then n character, then வந்து paste, then வந்து s printf, then வந்து substring, then வந்து str split. ஓகேங்களா? இந்த 6 ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரியல் டைம் எக்ஸசைஸான ஸ்பேம் டிடெக்ஷன் நம்ம பார்க்கலாம். ஓகே ரைட்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு என்ன grep அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். அது வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஜி ரிப்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஜி அப்படின்றது என்னன்னா இங்கே வந்து கேரக்டர் ஆர் வேர்டு எனிதிங். ஸோ ஜி அப்படின்றது என்னன்னா இட்ஸ் எ கேரக்டர் ஆர் வேர்டு அண்ட் ரெப் அப்படின்றது ரிப்பீட். ஓகேங்களா? ஸோ ரிப்பீட்டடாக வருது அப்படின்னா நம்ம செக் பண்ணி கொடுக்கறதுக்காக யூஸ் ஆகிறது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இந்த ஜி ரெப் அப்படின்றது. இதுதான் ஸ்பேம் டிடெக்ஷனில் ஒரு முக்கியமான ரோலை வந்து ப்ளே பண்ண போகுது. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜி ரெப் அப்படின்றது என்னன்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் பேட்டர்ன் மர்ச்சிங் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் grep L, reg express, greg express, reg execute search for matches with argument patterns within each element of a character vector. ஓகேங்களா? ஒரு வெக்டருக்குள்ள இருக்க எனக்கு ரிப்பீட்டடான ஒரு லைக் ஒரு
வெக்டார்ஸோ ஆரல்ஸ் வந்து ஒரு எலமெண்ட்ஸோ ஆரல்ஸ் வந்து எதாவது ரீப்ளேஸ் பண்ணணும்னு நினைக்கிறனாலும் அதுக்கு மேட்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் அந்த பேட்டர்ன் பர்டிகுலர் பேட்டர்னை வந்து மேட்ச் பண்ணணும்னு நினைக்கிறனாலுமே we can use a grip method. ஓகேங்களா. ஸோ இந்த grip method எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஒரு கிளாரிட்டி பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து எனக்கு என்ன யூஸ் ஆகுது அப்படின்னா grip grep அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் ஆகுது. grep அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு வெக்டார் போட்டிருக்கோம். ஸோ அந்த வெக்டார் வந்து எப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங் ரிலேட்டடான வெக்டார். ஸோ ஏபிசி பிசி பிவிஏ தென் சிசிஏ லைக் என்னென்னா இந்த மாதிரி வந்து எனக்கு ரிப்பீட்டடாக நான் ஒரு பர்டிகுலர் இது போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து எனக்கு பி இருக்கிறது மட்டும் எனக்கு பிரித்து கொண்டு வாங்க. ஓகேங்களா. எனக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி இருக்கிறது மட்டும் எனக்கு தனியாக பிரித்து கொண்டு வாங்க அப்படின்ற கான்செப்ட் தான் grep. கிளியர். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதை நம்ம எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்றது ஆர் ஸ்டுடியோவில் பார்க்கலாம். ஸோ ஆர் ஸ்டுடியோ ஸோ ஃபைல் நியூ ஃபைல் ஆர் ஸ்கிரிப்ட் தென் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேவ் பண்ணிக்கணும். STRS அப்படின்ற மாதிரி நேம் போட்டுக்கிறேன். தென் சோர்ஸ் ஆன் சேவ் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோர்ஸ் ஆன் சேவ் அப்படின்றத நம்ம கொடுத்தாகணும். தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம கோட் போட ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ இது வந்து என்னன்னா print grep அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன். டபுள் கோட்ஸில் எனக்கு என்ன மாதிரி ஒரு வேர்டு வேணும் அப்படின்றத நான் டிஃபைன் பண்ணணும். ஸோ இப்போ பி அப்படின்றது வந்து நான் தேடணும் அப்படின்னா பின்னு கொடுத்துட்டு கமா கலெக்ஷன் ஆஃப் ரெண்டாவது பேராமீட்டர் என்னன்னா கலெக்ஷன் ஆஃப் இப்போ இந்த இதில் வந்து ஏபிசி அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது கொடுக்கலாம். லைக் அந்த ஒரு பர்டிகுலர் கேரக்டர் இருந்தாலே நமக்கு அது கொண்டு வரும். எஸ்எஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். பட் அங்கே இல்லை. பட் பிலீவ் கன்ஃபார்மாக இதை நோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணுறோம்னாவே எதர் வி கேன் யூஸ் சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ். கண்டிப்பாக சிங்கிள் கோட்ஸோ டபுள் கோட்ஸோ நீங்கள் யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ எஸ்எஸ் இங்கே வந்து ஏபி பி தென் கமா பிசிஏ தென் கமா சிபிஏ. ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டாவது எலமெண்ட்டில் மட்டும்தான் எனக்கு பி அப்படின்ற ஒரு கேரக்டர் கிடையாது. மற்ற எல்லா எலமெண்ட்லேயும் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த கேரக்டர்ஸ் இருக்குது. இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரி அவுட்புட் வரும்ன்றதை காட்டுறேன் பாருங்க இங்கே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மொத்தம் 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. அந்த இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த 5 எலமெண்ட்ஸ் நம்மளுக்கு பி எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றது தான் நம்மளுக்கு ஒரு மெயின் கோர் கான்செப்ட். ஸோ grep பி அப்படின்றத நம்ம கொடுத்துட்டோம். ஸோ கலெக்ஷன் ஆஃப் ஏபிசி கமா எஸ்எஸ்எஸ் கமா ஏபிடி பார்த்தீங்கன்னா இந்த 4 எலமெண்ட்லையுமே நம்மளுக்கு பி அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. பட் இந்த ஒரு எலமெண்ட்டில் மட்டும் நம்மளுக்கு பி அப்படின்றது கிடைக்கல. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இதோட இண்டெக்ஸ் பொசிஷனை எடுத்துகிட்டு வரும். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன இருக்குன்னா அவுட்புட் 1 3 4 5 அதை வந்து டிடெக்ட் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துருச்சு. ஓகேங்களா. இதுதான் வந்து என்னன்னா grep மெத்தட். கிளியரான கான்செப்ட் இது. ஸோ இந்த grep மெத்தட் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும் ஃபியூச்சரில். லைக் ஸ்பேம் டிடெக்ஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு ஃப்ராட் டிடெக்ஷன் ஒரு ப்ரோக்ராம் போட போகிறோம். தென் ஆஃப்டர் தட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கிளஸ்டரிங் அனாலிசிஸ் ரிலேட்டடான கான்செப்ட்ஸ் டெக்ஸ்ட் ரிலேட்டடான அனாலிசிஸ் கான்செப்ட்ஸ் எல்லாத்துலேயுமே நம்ம கண்டிப்பாக எதை பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ grep மெத்தட் கிளியர் ஆச்சுங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம grep மெத்தட் பார்த்துருக்கோம். ஸோ grepன்றது என்ன இட் இஸ் யூஸ்டு ஃபார் பேட்டர்ன் மர்ச்சிங் அண்ட் ரீப்ளேஸ்மெண்ட். ஸோ லைக் என்னென்னா ஒரு வேர்டை நம்ம ஒரு வேர்டோ இல்லை வந்து ஒரு கேரக்டரோ நம்ம வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன மெத்தட் யூஸ் ஆகுது அப்படின்னா grep மெத்தட். ஓகேங்களா. கிளியர். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் டாபிக் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து என்னென்னா எண்ட் கேரக்டர். எண்ட் கேரக்டர் அப்படின்னு என்னன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. ஓவராலாக ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது அப்படின்னா அந்த ஓவரால் ஸ்ட்ரிங்கோட கவுண்ட் என்ன அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணுறதா எண்ட் கேரக்டர். ஓகேங்களா. ஒரு கேரக்டரை ஃபுல்லாக ரீட் பண்ணி அதோட கவுண்ட் அவுட்புட்டாக கொடுக்குறது அப்படின்றது தான் எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ட் கேரக்டர். கிளியர். With the help of this function, we can count the character. This function consists of character vector as its arguments. With them, returns a vector consists of different sizes of element of x. N character is the fastest way to find out if elements of character vector are empty, non-empty, string or not. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக் டேட்டா அட் டேட்டா ஃபிளர் அப்படின்ற மாதிரி ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ இந்த டெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கவுண்ட் பண்ணி தனித்தனியாக என்ன பண்ணி தரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெக்டராக மாற்றி கொடுக்கும். இப்போ ஒரு ஹோல் ஸ்ட்ரிங்காக இருக்குது, ஒரு டெக்ஸ்ட்டாக இருக்குது. ஸோ அந்த டெக்ஸ்ட் என்னவா மாற்றி தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் கேரக்டர் லைக் என்னென்னா ஒரு வேர்டாக லைக் என்னென்னா பிரித்து கொடுத்துரும். ஸோ அது வந்து இதோட கவுண்ட் எவ்வளோ அப்படின்றது நம்மளுக்கு கிளியராக தெரியும். ஓகே இப்போ அந்த கான்செப்ட் பார்க்கலாம். ஸோ str1 ஈக்குவல் டு சும்மா ஒரு நேம் நம்ம கொடுக்குறேன். str1 ஈக்குவல் டு டபுள் கோட்ஸில் நம்ம எதோ ஒன்று கொடுக்கலாம். ஹாய் திஸ் இஸ் சுரேந்தர் அப்படின்ற மாதிரி நான் போடுறேன்.
இது வந்து எனக்கு என்ன டெக்ஸ்ட். ஸோ இந்த டெக்ஸ்ட் எனக்கு வந்து எவ்வளோ கேரக்டர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என் கேர் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ எது யூஸ் பண்ணாலுமே பிரிண்ட் அப்படின்றது நீங்கள் கொடுத்துக்கோங்க. பிரிண்ட் கொடுக்காம எப்பவுமே இருக்கக்கூடாது. ஸோ பிரிண்ட் str1. ஸோ str1 நான் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன், எப்படி அவுட்புட் வருதுன்னு பாருங்கள். ஹாய் திஸ் இஸ் சுரேந்தர் அப்படின்னு நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ இதே வந்து என் கேரக்டர் எவ்வளோ இருக்குது கேரக்டர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என் கேர் ஆஃப் str1 அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு அதுக்கான அவுட்கம் வரும். கிளியர்? இங்கே பாருங்கள் எத்தனை கேரக்டர் இருக்குன்னு தெரியுது. ஸோ 20. ஓகேங்களா? ஹாய் திஸ் இஸ் சுரேந்தர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதில் 8 வேர்ட்ஸ் இருக்குது. 10 2 ப்ளஸ் வந்து இது வந்து 2 10 14 தென் 17. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17 கேரக்டர்ஸ் தான் இருக்குது நம்மளுக்கு. இந்த ஸ்பேசஸும் நம்மளுக்கு கேரக்டர் தான். ஓகேங்களா? 1 2 3 ஓகேங்களா? டோட்டலாக 20 கேரக்டர்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா என் கேர். ஓகேங்களா? கிளியர்? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் மெத்தட். பேஸ்ட் மெத்தட் அப்படின்றது என்ன? ரொம்ப சிம்பிள். கன்கேட்னேஷன் ஆஃப் 2 ஸ்ட்ரிங். ஓகேங்களா? கன்கேட்னேஷன் ஆஃப் 2 ஆர் மோர் ஸ்ட்ரிங். ஓகேங்களா? ஸோ கன்கேட்னேஷன் ஆஃப் 2 ஆர் மோர் ஸ்ட்ரிங் தான் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் மெத்தட். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு எக்ஸாம்பிள் நான் போட்டிருக்கோம். ஸோ பேஸ்ட் ஹாய் திஸ் இஸ் சுரேந்தர் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ஹாய் திஸ் இஸ் சுரேந்தர் அப்படின்றது தனித்தனி வெக்டர்ஸாக இருக்குது. அது எல்லாமே கம்பைன் பண்ணுறது தான் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் மெத்தட். ஓகேங்களா? ரொம்ப கிளியர். இது நம்ம ஆல்ரெடி ஒரு கான்செப்ட் லைக் என்னென்னா ஸ்பேம் டிடெக்ஷன் ஃபுட் எக்ஸ்பென்சிவ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஃபுட் எக்ஸ்பென்சிவோட ரெஃபரன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளாரிட்டி புரியும். ஃபியூச்சரில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எப்படி ஒர்க் பண்ணோம் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் வந்து என்னென்னா sprintf. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். sprintf அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ரிலேட்டடான ஃபார்மேட்டை டெக்ஸ்ட்ல எப்படி அவுட்கமாக கொடுக்குறது அப்படின்றது தான் ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? தி ஃபங்க்ஷன் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் ஃபார்மேட்டிங் கமாண்ட்ஸ் தட் ஆர் ஸ்டைல்டு ஆஃப்டர் சி. ஓகேங்களா? ஸ்டைல்டு ஆஃப்டர் சி. ஒரு டெக்ஸ்ட்டில் எனக்கு எப்படி வந்து அதை வந்து அவுட்கமாக கொடுக்கறது அப்படின்றது தான் எனக்கு முக்கியமான கோர் கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 2 விதமான டெக்ஸ்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ ஒருத்தரோட நேம் இருக்குது, அவனோட ஹைட் இருக்குது. இதை நம்ம வந்து டிஸ்பிளே பண்ண வைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்னென்னா மேத்யூ ஸ்கோர்டு 72.3% அப்படின்றது எனக்கு டெக்ஸ்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மேத்யூ அப்படின்றது ஒரு கேரக்டர், ஒரு வேரியபிள். அதே மாதிரி வேரியபிள் இன் த சென்ஸ் நேமு. தென் 72.5 அப்படின்றது வந்து எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனோட பர்சன்டேஜ். ஸோ இப்போ இது ரெண்டுமே எனக்கு என்னென்னா ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகிட்டு எனக்கு ஒரு பெரிய அவுட்கமாக வரணும், ஒரு கிளியரான அவுட்கமாக வரணும். ஸோ அதுக்காக தான் இது யூஸ் ஆகுது. ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா sprintf. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போது இது வந்து நான் நியூ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ நேம் ஈக்குவல் டு சுரேந்தர் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். பட் இது ஸ்ட்ரிங் அப்படின்னாலும் டபுள் கோட்ஸ் தான் நீங்கள் கொடுத்தாகணும். தென் நெக்ஸ்ட் வந்து என்னென்னா பர்சன்டேஜ் PER அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். PER ஈக்குவல் டு 72.5. கிளியருங்களா? பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே எனக்கு எந்த மாதிரி டெக்ஸ்ட்டாக வரணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். சுரேந்தர் ஸ்கோர்டு 72.5%. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா sprintf அப்படின்ற மெத்தட். ஸோ print sprintf ப்ராக்கெட்டில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வரணும் அப்படின்னா மேத்யூ அப்படின்றது என்ன? சுரேந்தர் அப்படின்றது என்னென்னா எனக்கு ஸ்ட்ரிங். ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு என்னென்னா பர்சன்டேஜ் எஸ். ஓகேங்களா? ஸ்ட்ரிங்கு கொண்டு வந்தாச்சு. பர்சன்டேஜ் எஸ் ஸ்கோர்டு. ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து எனக்கு என்னென்னா பாயிண்ட் வேல்யூ. ஸோ அந்த பாயிண்ட் வேல்யூ நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா பர்சன்டேஜ் .2f. இந்த .2f அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு எத்தனை வேல்யூஸ் வரணும் அப்படின்றதுக்கான கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ பர்சன்டேஜ் அப்படின்னு எப்படி நம்ம சி யூஸ் பண்ணுமோ அதே கான்செப்ட் தான். ஸோ படிக்காதவங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ பர்சன்டேஜ் எஃப் அப்படின்றது என்னென்னா இட்ஸ் அ டெக்ஸ்ட் ஃபார்மட் ஆஃப் ஸ்ட்ரிங். தென் அதே மாதிரி எஃப் அப்படின்றது என்ன? இட்ஸ் அ ஃபார்மட் ஆஃப் ஃப்ளோட்டோட ஃபார்மட் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இதுக்கப்புறம் கமா கொடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமான டெக்ஸ்ட் பண்ணணும். ஸோ நேம் தென் கமா பர்சன்டேஜ். ஸோ அது 2 வேரியபிள் நாங்கள் கொண்டு வந்துட்டேன். இப்போ பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள் சுரேந்தர். நான் எதுவுமே அங்கே டெக்ஸ்ட்டு உள்ளே கொண்டு வரல. சுரேந்தர் அப்படின்றத இங்கே கமெண்டில் தான் கொடுத்துருக்கேன். ஸோ சுரேந்தர் அப்படின்றது நேம்ன்ற வேரியபிள் இருக்குது. அந்த நேம் வந்து எங்கே உட்காந்துருக்குன்னா இங்கே உட்காந்துருக்கு நேம்ன்ற இடத்துல. அதே மாதிரி பர்சன்டேஜ் வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்கு. ஸோ அதை வந்து டெக்ஸ்ட்டாக மாற்றும் போது பர்சன்டேஜஸ் அதாவது என்னென்னா அந்த நேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து உட்காந்துரும். தென் பர்சன்டேஜ் .2f அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கேன். ஸோ அது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் கமா பர்சன்டேஜ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 2
52 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இங்கே வந்து நான் என்னென்னா ஜஸ்ட் அப்படியே சேவ் பண்ணுறேன். ஸோ 72.52. இதே நான் இங்கே 2க்கு பதிலாக 3 மாத்திரம் அப்படின்னா பக்கத்தில் எனக்கு ஒரு 0 வந்துடும். கிளியர்? புரியுதுங்களா? 72.520 அப்படின்றது நம்மளுக்கு வந்திருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னென்னா printfக்கான ஒரு மெயின் கோர் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ சுரேந்தர் ஸ்கோர்ட் 72.520% அப்படின்றது நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்ட்ரிங். ஓகேங்களா? இப்போ சப்ஸ்ட்ரிங் அப்படின்றது என்னன்னா உள்ள இருக்க ஸ்ட்ரிங்கை தனியாக பிரிச்சு எடுக்கிறதா சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு ஸ்ட்ரிங்குக்குள்ள இருக்க வேல்யூவை நம்ம தனியாக பிரிச்சு எடுக்கிறது தான் சப்ஸ்ட்ரிங். It's a substring of a character vector. The extractor replaces substring in the character vector. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு என்னன்னா அதில் இருக்க டேட்டாவை நம்ம தனியாக பிரிச்சு எடுக்கிறதா எனக்கு என்னென்னா சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சப்ஸ்ட்ரிங் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுரேந்தர் அப்படின்ட்டு இருக்கு நம்மளுக்கு. அந்த சுரேந்தர் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொண்டு வரலாம். சாரி, ஸோ Ctrl+Shift+C கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த நேமை நான் வந்து என்ன பண்ணுறேன்னா பிரித்து எடுக்கணும். ஸோ அந்த நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 8 கேரக்டர்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா 8 கேரக்டர்ஸில் வந்து எனக்கு 3rd-லேருந்து 5th கேரக்டர் மட்டும் எனக்கு வேணும். ஓகேங்களா? REN அப்படின்றது வேணும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா சுரேந்தர் அப்படின்றது 8 லெட்டர்ஸ் இருக்க ஒரு வேர்டு. ஸோ அந்த வேர்டில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3rd-லேருந்து 5th வரைக்கும் எனக்கு வேணும். அப்படின்றது வந்து எனக்கு என்ன, we can use substring method. ஓகேங்களா? substring அப்படின்றது என்னென்னா print substring SPSUBSTR substring of நேம்ன்றது எனக்கு வந்து அந்த ஸ்ட்ரிங் நேம் கமா எதுலேருந்து இது வரைக்கும் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ 3,5. ஓகேங்களா? இப்போ சேவ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் REN அப்படின்னு எனக்கு வந்துடுச்சு. கிளியர்? இப்போ இதே வந்து எனக்கு என்னென்னா 4லேருந்து எனக்கு 9 வரைக்கும் வேணும். சாரி 8 வரைக்கும் எனக்கு வேணும். 8 கேரக்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ சேவ் பண்ணிங்கன்னா ENDAR எனக்கு வந்து அது மட்டும் எனக்கு என்ன ஆகுதுன்னா தனியாக அப்படின்னு இருக்குது. இதுதான் மெயின் கோர் ஆஃப் சப்ஸ்ட்ரிங். ஓகே, சப்ஸ்ட்ரிங். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து என்னென்னா STR ஸ்பிளிட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ STR ஸ்பிளிட் அப்படின்றது என்னென்னா இது வந்து லைக் நம்ம ஒரு எக்ஸலில் பார்க்குற கமா டிலிமிட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரித்து எடுக்கிறதுக்கான ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து மல்டிபிள் வேர்ட்ஸ் இருக்குது. இப்போ நான் ஃபஸ்ட் டே ஒரு கிளியர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன். மறுபடியும் நான் அதை சொல்கிறதுக்கு ரெடி தான். ஸோ நான் எக்ஸ்பிளைன் கொடுக்குறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வால்மார்ட் ஸ்டோரி ஒன்று சொன்னேன். ஸோ வால்மார்ட் ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் லேடி வந்து எனக்கு லேடிக்கு வந்து கிறிஸ்மஸ் கிஃப்ட்டை ஃபீலிங் பால் சென்ட் ஆயிருக்கு த்ரூ வால்மார்ட்ன்ற ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ அந்த வால்மார்ட் கம்பெனி மேலே அந்த லேடி வந்து கேஸ் போட்டுருச்சு. நான் எனக்கு சின்ன இதுக்காக எனக்கு ஃபீடிங் பால் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேஸ் போட்டுருச்சு. ஸோ அந்த கேஸை வின் பண்ணது யாருன்னா அந்த வால்மார்ட் கம்பெனி தான். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் லேடி ஐ எம் ப்ரெக்னென்ட் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் வேர்டை வந்து என்ன பண்ணியிருக்குன்னா ஃபேஸ்புக்கில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த போஸ்டிங்கை வச்சு தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வால்மார்ட் தே ஆர் சென்டிங் த ஃபீடிங் பாட்டில். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ எம் ப்ரெக்னென்ட் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குது. ஆர்எல்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எக்ஸைட்டடான விஷயம் நடக்குது. ஒரு ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா I bought so and so phone from this company அப்படின்ற மாதிரி நம்ம போடுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு வந்து டெக்ஸ்ட் நிறைய இருக்குது. விச் மீன்ஸ் என்னென்னா எனக்கு வேர்ட்ஸ் நிறைய இருக்குது. அந்த வேர்டில் எனக்கு தேவையான வேர்ட் மட்டும் எனக்கு என்ன, ஓகேங்களா? அப்படி நம்ம பிரித்து எடுக்கணும் அப்படின்னா அதில் யூனிக்காக இருக்கிறத எடுத்து நம்ம என்ன பண்ணால் ஒவ்வொரு வேர்டையும் நம்ம தனித்தனியாக பிரிக்கணும். ஓகேங்களா? ஒரு ஹோல் சென்டென்ஸாக இருக்கிறத நம்ம என்னென்னா தனித்தனி வேர்டாக பிரிக்க போகிறோம். அதுதான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா STR ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பிளிட்டிங் சென்டென்ஸ் இன்டு வேர்ட்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இது ஹோல் டெக்ஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம எதை வச்சு ரெப்ரசன்ட் எதை வச்சு பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஸ்பேஸ் இருக்குது. ஒவ்வொரு வேர்டுக்கும் நடுவில் எனக்கு என்ன இருக்குன்னா ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸ் வச்சு தான் பிரிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து என்ன யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா STR ஸ்பிளிட். ஓகேங்களா? STR ஸ்பிளிட் அப்படின்ற ஒரு மெயின் கோர் கான்செப்ட் யூஸ் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் போடுறேன். சுரேந்தர் இஸ் ஏ குட் பாய் என்ன போட்டிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கை சப்ஸ்ட்ரிங் நம்ம அந்த STR ஸ்பிளிட் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ பிரிண்ட் STR ஸ்பிளிட் ப்ராக்கெட்டில் எதை நம்ம பிரிக்க போகிறோம், நேமை பிரிக்க போகிறோம், கமா எதை பேஸ் பண்ணி பிரிக்க போகிறோம், ஸ்பேஸை. இதில் எதை பேஸ் பண்ணி பிரிக்க போகிறோம் அப்படின்னா ஸ்பேஸை. ஸோ இதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிடுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த டெக்ஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். பிரிண்ட் நேம் கொடுத்துட்டேன். இங்கே வந்து STR ஸ்பிளிட் நேம் ஆஃப் கோட்ஸில் நான் கொடுத்துருக்கேன். சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சுரேந்தர் இஸ் ஏ குட் பாய் அப்படின்ற எனக்கு ஒரு ஃபுல் வேர்டு ஃபுல் சென்டென்ஸ் எனக்கு வந்திருக்கு. நெக்ஸ்ட் இதில் எனக்கு என்ன இருக்குன்னா அது தனித்தனியாக பிரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இதே நம்ம ஒரு இதில் ஸ்டோர் பண்ணிவிட்டு இது தனித்தனியான வேர்டாகவே நம்ம போட்டு காட்டலாம். ஓகேங்களா? ஸோ ST நேம் ஈக்குவல் டு
அப்படின்னு நான் கொடுத்துட்டு இதை வந்து நான் ஜஸ்ட் ஒரு அவுட்புட்டாக போடுறேன் அப்படின்னா print SR name. Clear? இப்போ சேவ் பண்ணி காட்டுறேன். சாரி SR name NEME கிடையாது, ஜஸ்ட் ஒரு மிஸ்டேக். பாருங்க அவுட்கம் வந்துருச்சு. இப்போ இதில் எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் வேர்ட் மட்டும் வேணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி முன்னாடியே பிரித்து எடுத்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி இண்டெக்ஸ் பொசிஷன் வச்சு பிரித்து எடுத்தால் போதும். சாரி டபுள் அரே பிராக்கெட், ஏன்னா வந்து நம்ம ஸ்ட்ரிங்காக பிரித்து எடுத்துருக்கோம். இந்த பிரித்து எடுக்கிறது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஃபைன், ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக. ஸோ இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் grep மெத்தட், end கேரக்டர், தென் வந்து paste மெத்தட், தென் ஃபைனலி sprinter, தென் substring, தென் str split. ஸோ இந்த 6 string மேனிபுலேஷன்ஸ் நம்ம கிளியராக பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு மேஜர் முக்கியமான ஒரு எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேம் டிடெக்ஷன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து எனக்கு என்ன இன்புட்ஸை நான் வந்து வெளிலேருந்து கொண்டு வரேன். ஓகேங்களா? இன்புட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து கொண்டு வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸல் ஷீட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பிளைன் ஷீட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபைன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளைன் ஷீட்டில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சீரியல் நம்பர், தென் நேம், தென் மெசேஜ். இந்த மெசேஜ் தான் எனக்கு முக்கியமான காலம். தென் மெசேஜ், இந்த மெசேஜ் தான் நமக்கு என்னென்னா முக்கியமான காலம். சீரியல் நம்பரில் சும்மா ஜஸ்ட் ஒரு 10 ரெக்கார்ட்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ 1லேருந்து 10 அப்படின்ற மாதிரி. ஸோ நேம் வந்து என்னென்னா ABCD அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, தென் எனக்கு முக்கியமான காலம் என்னென்னா இதுதான். ஸோ மெசேஜ் அப்படின்ற காலம். ஸோ மெசேஜ் காலத்தில் நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய மெசேஜ் மாதிரி நம்ம என்ன வேணால் போட்டுக்கலாம், தேவையில்லாத மெசேஜ் மாதிரி என்ன வேணால் போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து குட் மார்னிங் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இது எனக்கு நல்ல மெசேஜ். ஓகேங்களா? இப்போ இதே வந்து எனக்கு என்ன HDFC offers personal loan for you. Right? HDFC offers personal loan for you. Okay. Then leave for 1 month. Just ஒரு personal message காக 1 month அப்படின்னு நான் ஒரு சும்மா டெக்ஸ்ட் போடுறேன். தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குட் ஈவினிங் அப்படின்னு நான் போடுறேன். லைக் எனக்கு என்னென்னா ரெண்டுமே கலந்துருந்தால் பெட்டர். ஓகேங்களா? குட் மெசேஜஸ் இருந்தாலும் ஓகே, எனக்கு பேட் மெசேஜஸ் இருந்தாலும் ஓகே. தென் வந்து நெக்ஸ்ட் வந்து என்னென்னா SBI offers free credit card for you. Okay, hello everyone. இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட். தென் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா terrorist plans bomb blast in CBE. Right? So good night. So school leave for 1 month. Hi everyone. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இந்த மாதிரி மெசேஜஸ் நிறைய இருக்குது. ஸோ இந்த மெசேஜ் காலம் மட்டும் கொஞ்சம் கிளாரிட்டியாக பாருங்கள். ஸோ மெசேஜ் காலம்னா நம்ம டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மெசேஜஸ் கொடுத்துருக்கேன். என்னென்ன பார்த்தீங்கன்னா குட் மார்னிங், HDFC offers personal loan for you, then leave for 1 month, good evening, then SBI offers a free credit card for you, hello everyone, terrorist plans bomb blast in CBE, good night, hi everyone. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நிறைய டெக்ஸ்டஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ப்ளிட் அப் பண்ணலாம். இப்போ நம்மளா வந்து பார்க்குறோம் அப்படின்னா இதெல்லாமே காமனாக நம்மளுக்கு வந்து தெரியும். லைக் ஒரு அன்வான்ட் மெசேஜஸ் எப்படி, வாண்டட் மெசேஜ் எப்படின்னு நம்ம பிரிச்சு எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் அப்படின்றது எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மெசேஜ் தான். ஓகே, அதே மாதிரி HDFC ஆஃபர்ஸ் வந்து எனக்கு வந்து என்னென்னா அன்வான்ட் மெசேஜ். ஃபஸ்ட்டு வாண்டட் மெசேஜ், நல்ல மெசேஜஸ் எல்லாம் நமக்கு இது பண்ணிடலாம். குட் ஈவினிங், ஹலோ எவ்ரி ஒன், தென் குட் நைட்,
தென் ஹாய் எவ்ரி ஒன். இது எல்லாமே நம்மளுக்கு என்னென்னா குட் மெசேஜஸ். இதே வந்து எனக்கு அன்வான்ட் மெசேஜஸ் நம்ம ஹைலைட் பண்ணாதது எல்லாமே நம்மளுக்கு என்னென்னா அன்வான்ட் மெசேஜஸ். ஸோ இப்போ அந்த அன்வான்ட் மெசேஜஸை இப்படி பிரிச்செடுக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு வந்து என்ன யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸிங் கிரிப் மெத்தட். நம்மளோட கிரிப் மெத்தட் யூஸ் ஆகுது. ஸோ அதை எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்ப்போம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இந்த என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸல் ஷீட்டை சேவ் பண்ணணும் ஆஸ் சிஎஸ்வி ஃபார்மட். ஓகேங்களா? எக்ஸல் ஷீட்டை சேவ் பண்ணணும் ஆஸ் சிஎஸ்வி ஃபார்மட். நான் ஃபோல்டரில் சேவ் பண்ணுறேன். என்ன அப்படின்னு போகிறேன்னா ஸ்பேம் தென் சிஎஸ்வி கமாண்ட் லிமிட்டட். இது மறக்கவே கூடாது. சிஎஸ்வி கமாண்ட் லிமிட்டடாக சேவ் பண்ணணும். தென் கொடுத்தது சேவ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே சம் ப்ராசஸ் காட்டும். ஓகே, இப்போ சேவ் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட ஆர் ப்ரோக்ராமிங்கில் நியூவாக ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபைல் நியூ ஃபைல் ஆர் ஸ்கிரிப்ட். ஸோ இங்கே வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு சோர்ஸ் ஆர் சேவ் தென் கண்ட்ரோலை சேவ் பண்ணிக்கோங்க. ஸ்பேம்னு நம்ம நேம் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு we need to read the excel sheet. ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா csv data ஈக்குவல் டு read.csv. நம்ம இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ read.csv டபுள் கோட்ஸில் :/spam.csv ரைட் print csv data. சேவ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எனக்கு அவுட்கம் வந்துருச்சு. ஸோ அந்த அவுட்கம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் அந்த மெசேஜஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்துருச்சு. சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம எப்படி பிரிச்சு எடுக்கிறது அப்படின்றது தான் மெயின் கோர் கான்செப்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டாபிக் நெக்ஸ்ட் அதுதான் பார்க்க போகிறோம். ஃபில்டரிங் அன்வான்ட் டேட்டாஸ். ஃபஸ்ட்டு வந்து அன்வான்ட். ஸோ எப்படி ஃபில்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு எப்படி ஃபில்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்ன அன்வான்ட் மெசேஜஸ் அப்படின்ற அந்த கீவேர்டை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ நமக்கு அந்த எக்ஸல் ஷீட் ஓப்பனில் இருக்குது. ஸோ எக்ஸல் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு அன்வான்ட் கீவேர்டு என்ன அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா HDFC ஆஃபர்ஸ் பர்சனல் லோன் ஃபார் யூ. இப்போ இதில் வந்து எனக்கு வேர்டு வந்து இந்த லோன் அப்படின்றது தேவையில்லாத ஒரு வேர்டு. அதே மாதிரி இந்த லீவ் அப்படின்றது தேவையில்லாத வேர்டு. ஸ்டூடெண்ட் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வேர்ட். பட் என்னன்னா இது ரூமர்ஸ் கலப்பறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ லீவ் அப்படின்றது என்னென்னா அன்வான்ட் வேர்டு. அதே மாதிரி HDFC ஆஃபர்ஸ் ஃப்ரீ கிரெடிட். ஓகேங்களா? ஃப்ரீன்றது எனக்கு தேவையில்லாத வேர்டு. கிரெடிட் அப்படின்றது எனக்கு தேவையில்லாத வேர்டு. ஓகேங்களா? தென் அதே மாதிரி டெரரிஸ்ட் பிளான்ஸ் பாம் பிளாஸ்ட் இன் சிவி. இதில் பார்த்தீங்கன்னா டெரரிஸ்ட் எனக்கு தேவையில்லாத வேர்டு. பாம் அப்படின்றது தேவையில்லாத வேர்டு. அதே மாதிரி எனக்கு அடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவ் ஃபார் 1 month. அதே மாதிரி ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி லீவ் அப்படின்ற வேர்டு எனக்கு வந்து அன்வான்ட் வேர்டு. ஸோ அப்போ அந்த அன்வான்ட் வேர்டை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எடுக்கணும். ஸோ அதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சும்மா இதில் போடுறேன். பட் இதை அப்படி டெலீட் பண்ணிடலாம். அதுக்காக லீவ் தென் வந்து ஃப்ரீ கிரெடிட் பாம் பிளாஸ்ட் லீவ். ஓகேங்களா? இப்போ லீவ் வந்து ரிப்பீட் தான். நம்மளுக்கு அது நம்ம போடணும்னு நெசசிட்டி இல்லை. இப்போ இந்த 6 வேர்டு வந்து எனக்கு என்னென்னா அன்னெசரியான ஒரு பர்டிகுலர் வேர்ட்ஸ். இந்த வேர்டு எந்த மெசேஜில் லைக் கம்பைனில் இருந்தாலுமே எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடெக்ட் ஆகக்கூடாது. இதுதான் எனக்கு கான்செப்ட். ஓகேங்களா? அதுக்கு தான் நம்மளுக்கு என்ன மெத்தட் யூஸ் ஆகுது அப்படின்னா கிரிப் மெத்தட் யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன டேட்டாவை பிரிச்சு எடுக்கலாம் அப்படின்னா ஸ்பேம் டேட்டாவை பிரிச்சு எடுக்கலாம். ஏன் ஸ்பேம் டேட்டாவை பிரிச்சு எடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ நம்ம இங்கே போட்டிருக்கிறது ஒரு 10 மெசேஜ் தான். என்னென்னா ஒரு ஒன்லி 10 மெசேஜஸ் தான். இந்த 10 மெசேஜஸில் எனக்கு வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பட் இதே வந்து 1000 ரெக்கார்ட்ஸ் இருக்குது, 1000 ரோஸ் இருக்குது அப்படின்னா அது நம்ம பிரிச்சு எடுக்கிறது கஷ்டம். ஓகேங்களா? அப்போ இதில் நம்ம மேஜர் என்ன அப்படின்றது லாஜிக்கலாக திங்க் பண்ணணும். மேஜர் வந்து எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜர் அண்ட் மைனர். மேஜர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு குட் மெசேஜஸ் தான் இருக்கும். மைனர் தான் எனக்கு என்னென்னா பேட் மெசேஜஸ். லைக் இந்த ஒரு பர்டிகுலர் வேர்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து எனக்கு வந்து குட் மெசேஜஸா பேட் மெசேஜஸா அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ அந்த ப்ரெடிக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கான கான்செப்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு எடுத்து கொண்டு வந்துடணும். ஓகேங்களா? எடுத்து கொண்டு வந்தீங்கன்னா அதை வச்சு நம்ம பாசிட்டிவ் நிறைய இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து பாசிட்டிவ் வேர்ட்ஸ் வந்து நமக்கு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு நெசசிட்டி கிடையாது. ஃபஸ்ட் நெகட்டிவ் வேர்ட்ஸை கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த 6 வேர்டு வந்து எனக்கு இந்த 10 ரெக்கார்டில் எனக்கு தேவையில்லாத அட்வான்ட் வேர்டு அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து சிஎஸ்வி டேட்டா ஓவரால் டேட்டாலேருந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ அரே ப்ராக்கெட் ஏன்னா இதுக்குள்ளே நம்ம ஃபிக்ஸ் பண்ணி எடுக்க போகிறோம். லைக் அரே ப்ராக்கெட் கொடுத்தாலே என்னென்னா அந்த பர்டிகுலர் இடம் மட்டும் பிரித்து எடுக்க போகிறோம் அப்படின்றது தான் மீனிங்கு. ஸோ இப்போ அரே டேட்டா கொடுத்தாச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிப் மெத்தட். வி ஆர் யூசிங் ஏ கிரிப் மெத்தட். ஸோ கிரிப் மெத்தடில் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு நமக்கு என்னென்னா கிரிப் மெத்தடில் எனக்கு என்ன தேவையில்லாத வேர்டு அந்த பர்டிகுலர் வேர்டு கண்டுபிடிக்கணுமோ அந்த வேர்டு. சரிங்களா? ஸோ இப்போ இங்கே இந்த இடத்துல எனக்கு என்னென்னா எத்தனை வேர்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 வேர்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாகணும்.
ஓகேங்களா 6 வேர்ட்ஸ் எனக்கு தேவையில்லாத வேர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அதை நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸிங் ஆர் ஆப்ரேட்டர். ஓகேங்களா இங்கே வந்து பைப் அப்படின்றது ஆர் ஆப்ரேட்டர். லோன் ஃப்ரீ தென் லீவ் அதை மாற்றி கூட போடலாம், தட்ஸ் நாட் இஷ்யூ. தென் கிரெடிட், தென் நெக்ஸ்ட் வந்து பாம், நெக்ஸ்ட் வந்து பிளாஸ்ட். இந்த 6 வேர்டு எனக்கு என்னென்னா தேவையில்லாத வேர்ட்ஸ், ரைட்? பார்த்தீங்கன்னா இந்த 6 வேர்ட்ஸ் எனக்கு என்ன தேவையில்லாத வேர்ட்ஸ். தென் இதுதான் ஃபஸ்ட்டு பேராமீட்டர். ஓகேங்களா இதுதான் ஃபஸ்ட்டு பேராமீட்டர். தென் செகண்ட் பேராமீட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆர்குமெண்ட். செகண்ட் ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த காலம்லேருந்து நம்ம பிரித்து எடுக்க போகிறோம், எந்த ஒரு பர்டிகுலர் காலம்லேருந்து நம்ம பிரித்து எடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த மெசேஜ் அப்படின்ற காலம் நம்ம ஆல்ரெடி பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த பிரிண்ட் பண்ணி வச்சதில் பார்த்தீங்கன்னா மெசேஜ்ன்ற காலம்ல தான் இது எல்லாமே இருக்குது. ஸோ இப்போ மெசேஜ்ன்ற காலம் மட்டும் நான் எப்படி ஃபில்டர் பண்ணி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CSV டேட்டா டாலர் மெசேஜ், CSV டேட்டா டாலர் மெசேஜ். இதுதான் ஒரு பர்டிகுலர் லைன். நான் ஜஸ்ட் ஒரு வியூ காட்டுறேன் கிளியரா. ஓகேங்களா CSV டேட்டா grip loan free leave credit bomb blast. ஸோ CSV டேட்டா டாலர் மெசேஜ் அப்படின்றதுனா அந்த பர்டிகுலர் காலமில் இருக்குது இந்த வேர்ட்ஸ் எல்லாம் இருந்தால் எனக்கு தனியாக பிரித்து வச்சிடும் அப்படின்றது தான் கான்செப்ட். ஓகேங்களா தென் கடைசியாக நம்ம ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எண்டில் கமா கொடுத்துரும். ஏன் இந்த கமா கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸல் ஷீட்டில் எத்தனை ரோ இருக்குது அப்படின்றது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ அத்தனை ரோ நம்ம கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்காக தான் இந்த கமா கொடுக்குறோம். ஸோ அப்போ இந்த கமா கொடுத்தோடனே நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டில் அந்த ஓவரால் டேட்டாவை ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணியிருக்கோம். லைக் ஒரு 1000 ரோஸ் இருந்தாலுமே அந்த 1000 ரோஸை ரீட் பண்ணும். ஓகேங்களா இப்போ பாருங்கன்னா எனக்கு அவுட்புட் பாருங்கள், சேவ் பண்ணுறேன் பாருங்கள். கீழே எனக்கு வந்திருக்கு அவுட்புட்டு, மேலே வந்து என்னென்னா ஓவரால் டேட்டா வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா HDFC ஆஃபீஸ் பர்சனல் லோன் ஃபார் யூ, லீவ் ஃபார் 1 month இது எல்லாமே வந்திருக்கு. பட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா HDFC ஆஃபீஸ் பர்சனல் லோன் ஃபார் யூ, ஸ்பெசிஃபை ஆஃபர்ஸ் ஃப்ரீ கிரெடிட் கார்டு ஃபார் யூ, டெரரிஸ்ட் பிளான்ஸ் பாம் பிளாஸ்ட், தென் ஸ்கூல் லீவ் ஃபார் 1 month. தென் வேறு என்ன மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீவ். ஏன் அப்படி மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல் கேப்ஸ், இங்கே எல் ஸ்மால், அப்போது அதுவும் நம்ம போடணும். ஸோ பார்த்தீங்கன்னா எல்ன்ற கேப்ஸ் வேர்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே கொடுத்துருக்கணும். பார்த்தீங்கன்னா இது அப்படி நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். லீவ் பாருங்கள் எனக்கு எத்தனை காலம் வந்துச்சுன்னா 5 columns. ஓகேங்களா 5மே எனக்கு என்னென்னா ஸ்பேம் டேட்டா. ஓகேங்களா ஸ்பேம் டேட்டா கண்டுபிடிச்சாச்சு. அப்போ எனக்கு குட் டேட்டா நம்ம கண்டுபிடிக்கணும். ஸ்பேம் இருக்குன்னா அதே மாதிரி குட் டேட்டா எனக்கு அதுவும் அங்கே ஃபில்டர் ஆகி தான் போய் உட்காருது. ஸோ ஸ்பேம் டேட்டா போய் உட்காந்துருச்சு. இப்போ வந்து குட் டேட்டா போய் உட்காரத்துக்கு சேம் இதே கான்செப்ட் தான் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். Ctrl+C Ctrl+V. இங்கே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் மெத்தடில் இந்த ஸ்பேமுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா குட்டுன்னு மாற்றிக்கிறேன். அதுமாதிரி இங்கேயும் குட்டுன்னு மாற்றிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு எப்படி கண்டுபிடிக்கலாம் குட் டேட்டா. இப்போ குட் டேட்டாவுக்கு நான் ஒவ்வொரு வேர்டு நான் போட்டுருக்கணுமா அப்படின்னா எனக்கு அது வந்து நீடட் கிடையாது. இதுதான் இந்த அன்வான்ட் மெசேஜஸ் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம். அப்போ இந்த அன்வான்ட் மெசேஜஸ் இல்லாத எல்லா மெசேஜஸும் எனக்கு என்னென்னா குட் மெசேஜஸ். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா லாஜிக் கேட்ஸில் நாட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா அந்த நாட்டை வந்து எங்கே நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இந்த கிரிப்புக்கு முன்னாடி கொடுத்தா போதும். ஓகேங்களா மைனஸ் விச் மீன்ஸ் என்ன நெகட்டிவ் ஆஃப் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுக்குறோம். ஸோ நெகட்டிவ் ஆஃப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு என்ன ஆகிடும்னா அவுட்கம் வந்துடும். ஸோ இப்போ குட் டேட்டா நம்ம பிரிண்ட் ஆகும் பாருங்கள். குட் மார்னிங், குட் ஈவினிங், ஹலோ எவ்ரி ஒன், குட் நைட், ஹாய் எவ்ரி ஒன் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். கிளியருங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எனக்கு இங்கே ப்ரிடிக்ட் பண்ணி எடுத்து பிரித்து வச்சாச்சு. இதை நான் மறுபடியும் ஜாயின் பண்ணணும். பட் என்னென்னா ஸ்பேம் தனியாக இருக்கணும், குட்டு தனியாக இருக்கணும். அது வந்து நான் ஒரு கேட்டகரி வச்சு நான் பிரிக்கணும்னு நினைக்கிறேன். அப்போது நம்ம அதை எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு 3 காலம்ஸ் இருக்குது. சீரியல் நம்பர், நேம், மெசேஜ் அப்படின்ற காலம் இருக்குது. இது பக்கத்தில் ஸ்டேட்டஸ் அப்படின்ற மாதிரி ஒரு காலம், ஆர்எல்ஸ் வந்து ஸ்டேட்டஸ் ஆர் அவுட்கம் எனிதிங். ஓகேங்களா ஏதோ ஒன்று கொடுத்துட்டு அந்த இடத்துல ஸ்பேம் இருக்கிறதில்ல ஸ்பேம் அப்படின்னு உட்காரணும், குட்டுன்னு இருக்கிறதில்ல குட்டுன்னு உட்காரணும். அப்போ வந்து நம்ம ஈஸியாக பிரித்து எடுத்துடலாம். சப்செட் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக பிரித்து எடுத்துடலாம். ஸோ அதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம காட்டுறேன். நெக்ஸ்ட் அதுவும் ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டியோடு நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நெக்ஸ்ட் என்னென்னா இதுக்கு பக்கத்தில் ஸ்பேம்னு உட்காரணும். ஓகேங்களா ஸ்பேம் அப்படின்ற ஒவ்வொரு வேர்டுக்கு பக்கத்தில் எனக்கு என்ன ஸ்பேம்னு உட்காரணும். இதே மாதிரி பக்கத்தில் குட்டுன்னு உட்காரணும். எப்படி நம்ம வந்து ஃபுட் எக்ஸ்பென்சஸில் மெயின் மந்த்துக்கான எக்ஸ்பென்ஸை ப்ரிடிக்ட் பண்ணி உட்கார சொல்லிங்களா அதே மாதிரி தான். பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே டிஃப்ரெண்ட் வேல்யூஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மந்த்துக்கு வேறு மாதிரி வரும், செகண்ட் மந்த்துக்கு வேறு மாதிரி வரும். அப்போ அது வந்து நம்ம வந்து அப்படியே நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். பட் இங்கே எனக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரூபா இல்லை 20 ரூபாய்க்கு வந்து எனக்கு என்ன ஸ்பேம்னே உட்காரணும். அதே மாதிரி எனக்கு வந்து என்னென்னா ஒரு 10 to 15 டோஸ் வந்து என்னென்னா குட்டுனே உட்காரணும். அப்போ எனக்கு வந்து ஒரே மாதிரி வேர்டு எனக்கு ரிப்பீட்டடாக உட்கார வேண்டியிருக்கு. ஸோ அப்போ அதை வந்து நம்ம எப்படி உட்காரிக்கலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கலாம்.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பேம் டேட்டா நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா, ஸ்பேம் டேட்டா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேம் டேட்டா இதில் வந்து ஒரு காலம் நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன் டாலர். ஓகேங்களா, ஸ்டேட்டஸ். ஓகேங்களா, ஸ்டேட்டஸ் ஈக்குவல் டு ஓகேங்களா. இது வந்து என்ன மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்பேம்ன்ற வேர்டு எனக்கு வந்து அதில் ஃபுல்லாக உட்காரணும். ஸோ அதுக்கு வந்து என்னென்னா என் ரெப் அப்படின்னு சொல்லுவாங்க, என் ரிப்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. என் ரெப் என்ன வேர்டு உட்காரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேம் அப்படின்ற வேர்டு உட்காரணும். தென் கம்மா எவ்வளோ தூரம் உட்காரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் ஸ்பேம் டேட்டா. ஓகேங்களா, லென்த் ஆஃப் ஸ்பேம் டேட்டா. லென்த் ஆஃப் ஸ்பேம் டேட்டா இந்த சென்ஸ் என்னென்னா அதில் இருக்க கவுண்ட் அது வரைக்கும் எனக்கு என்னென்னா அது உட்காந்துட்டே இருக்கணும். சாரி, என் ரோ ஆஃப் என்ன எத்தனை ரோ இருக்கோ அத்தனை ரோவில் உட்காரணும். என் ரோ ஆஃப் ஸ்பேம் டேட்டா. இப்போ பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணி காட்டுறேன், பிரிண்ட் ஸ்பேம் டேட்டா. ஏன்னா அதில் ப்ரிடிக்ட் பண்ணி உட்கார வச்சுட்டோம் அதனால். ஸோ இப்போதைக்கு இதை ஹோல்ட் பண்ணுறேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட் சி. குட் டேட்டாக்கு நெக்ஸ்ட் போட்டுக்கலாம். ரைட். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எரர் வருது, என்னென்னு பார்த்துடலாம். சாரி, என் ரிப்பீட் கிடையாது, ஜஸ்ட் ரிப்பீட் மட்டும்தான். பாருங்கள், ஸ்டேட்டஸில் எனக்கு என்ன உட்காந்துருக்கு அப்படின்னா ஸ்பேம் அப்படின்ற உட்காந்துருக்கு. பட் என்னென்னா நெக்ஸ்ட் லைனில் வந்து உட்காருது, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. அது ஒரே ஒரு பர்டிகுலர் இதுதான். சேம் இதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா இங்கேயும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் சி, தென் சேம் கான்செப்ட், பட் ஸ்பேமுக்கு பதிலாக குட்டுன்னு மாறும். அதே மாதிரி இங்கேயும் குட்டுன்னு உட்காரிக்கிறோம், ஏன்னா வந்து குட் ரெக்கார்டில் தான் அது உட்காரணும். ஸோ அதே மாதிரி குட் டேட்டா, தென் அதே மாதிரி கீழே குட் டேட்டா. ரைட். இப்போ சேவ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இதில் வந்து மெசேஜ். ஸோ மெசேஜ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது பெருசாக இருக்கிறனால கீழே உட்காந்துருக்கு, இங்கே கிளியராக இருப்பாருங்க. ஸோ குட் டேட்டாஸ் எல்லாமே வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு குட் டேட்டாஸ் இந்த ஸ்டேட்டஸ் வரதுக்கு முன்னாடி, இங்கே வந்து ஸ்டேட்டஸ் வந்ததுக்கு அப்புறம். கிளியருங்களா? ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான், ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். லைக் என்னென்னா ஸ்பேம் டேட்டாவை பற்றி நம்ம இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துருக்கோம். கொஞ்சம் ஃபஸ்ட்லேருந்து இது ஓவர்வியூ பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா இது 10 லைனில் நம்மளுக்கு அந்த கோடே முடிஞ்சிருச்சு. என்னென்னா பிரித்து எடுத்து அதை வந்து ஸ்டேட்டஸ் போடுறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா CSV ஒரு எக்ஸல் ஃபைலில் நம்ம என்னென்ன க்ரியேட் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி டேட்டாஸ் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டேட்டாஸ் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ 10 ரூபா தான் கொடுத்துருக்கோம் ஒரு சாம்பிளுக்காக. ஓகேங்களா, இதே நீங்கள் 1000 ரூபா கொடுத்தாலும் இதே கான்செப்ட் தான். நீங்கள் எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது மினிமம் ஒரு 50 ரெக்கார்ட்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டாக ஸ்பேம் உங்களுக்கு பிடிக்காத வேர்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே ஆட் பண்ணி பாருங்கள். தென் அதை வந்து இங்கே கொடுத்து பாருங்கள். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஜிமெயில் எவ்ரி திங் லைக் என்னென்னா கூகுளில் வந்து யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு டிடெக்ஷன் தான். பட் இது வெரி பேஸ். இதை வந்து அவங்க ஈஸியாக ஒரு மெத்தட் வச்சு அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஃபியூச்சர் நம்ம அந்த மாதிரி பார்க்கலாம். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா குட் மார்னிங், லீவ் ஃபார் 1 month இது எல்லாமே நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இது எல்லாமே நம்மளுக்கு என்னென்னா அன்வான்ட் மெசேஜஸ். ஸோ அந்த அன்வான்ட் மெசேஜஸ் எப்படி நம்மளுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸிங் கிரிப் மெத்தட். கிரிப் அப்படின்றது என்னென்னா ஒரு பர்டிகுலர் வேர்டு பர்டிகுலர் லெட்டர் வந்து எனக்கு ஆரல்ஸ் இருக்குது அப்படின்னா அது ரிப்பீட்டடாக அந்த இடத்துல அந்த காலமில் இருக்குன்னா அதை நம்ம கண்டுபிடிச்சி தரது தான் எனக்கு என்னென்னா கிரிப் மெத்தட். ஓகேங்களா, அந்த கிரிப் மெத்தட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ பிரிண்ட் ஸ்பேம் டேட்டான்னு கொடுத்தோம். தென் அதில் வந்து எனக்கு பக்கத்தில் அந்த ரோக்கு பக்கத்தில் எனக்கு என்ன உட்காரணும்னு நினச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோ பக்கத்தில் ஸ்பேம் அப்படின்றது உட்காரணும்னு நினச்சோம். அதுக்கு வந்து எனக்கு என்ன மெத்தட் யூஸ் ஆகுதுன்னா ரெப் அப்படின்ற மெத்தட், ரிப்பீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெப் அப்படின்ற மெத்தட் யூஸ் ஆகுது. ஸோ உள்ளே வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ரோ ஆஃப் ஸ்பேம் டேட்டா. பார்த்தீங்கன்னா இதில் ரோஸ் வந்து உட்காந்துருக்கும். பார்த்தீங்கன்னா ஸ்பேம் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரோ இல்லை 7 ரோ அப்படின்றது உட்காந்துருக்கும். அந்த ரோவோட கவுண்ட் எனக்கு எடுக்கணும். அதுதான் வந்து என்னென்னா என் ரோ அப்படின்னு சொல்லுவாங்க. என் ரோ ஆஃப் ஸ்பேம் டேட்டா அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். தென் அதை நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். தென் அதே மாதிரி குட் டேட்டா. ஸோ குட் டேட்டா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இல்லாத வேர்ட்ஸ் எல்லாமே எனக்கு என்ன குட். ஓகேங்களா, ஒரு பர்டிகுலர் இது லைக் அந்த லீவு லோனு இல்லாமல் அந்த மாதிரி கொடுத்துருக்க வேர்ட்ஸு இல்லாத வேர்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குட் மெசேஜஸ் தான். ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு என்னென்னா நாட் ஆப்ரேட்டர் இங்கே எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் சிம்பிள். நாட் ஆப்ரேட்டர் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸிங் மைனஸ் சிம்பிள் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடெக்ட் பண்ணலாம். தென் இது கொஞ்சம் கிளாரிட்டியாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் லெவல் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே புரியும், நெக்ஸ்ட் லெவல் எக்ஸசைஸ்லாம் புரியும். சேம் இதே மாதிரி ஒரு எக்ஸசைஸ் பாட்டன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு ப்ரொடெக்ஷன். அது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதை நம்ம ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ இன்றைக்கி என்னென்ன டாபிக்ஸ் பார்த்தோம் அப்படின்னு ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன்ஸ் பார்த்தோம். ஸோ ஸ்ட்ரிங் மேனிபுலேஷன்ஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 மெத்தட்ஸ் ரிலேட்டாக பார்த்தோம். இன்னும் நிறைய இருக்குது, ஃபியூச்சரில் போக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன கிரிப், ஜிரெப் வந்து ரொம்ப மேஜர் ரோல் யூஸ் ஆகுது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் மேனிபுலேஷனுக்காக. நெக்ஸ்ட் வந்து எனக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா என் கேரக்டர் உள்ளே இருக்க கேரக்டர்ஸோட கவுண்ட்டை நம்ம எடுக்கிறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் ஆகுதுன்னா
young character method யூஸ் ஆகுது. தென் நெக்ஸ்ட் வந்து எனக்கு என்னென்னா paste method எனக்கு என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது அப்படின்னா உள்ளே இருக்க டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் எல்லாமே எனக்கு என்னென்னா கன்கேனேட் பண்ணி கொடுக்கும். மல்டிபிள் வெக்டர்ஸாக இருக்கிறத ஒரே ஸ்டெசன்ஸாக மாற்றி கொடுக்கறது எனக்கு என்னென்னா paste method. தென் நெக்ஸ்ட் வந்து எனக்கு என்னென்னா sprintf எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபார்மேட்டடான ஒரு அவுட்புட் வரதுக்காக. லைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறத்தின வேல்யூ வரணும், அது ஸ்ட்ரிங்காக இல்லாமல் நம்பராகவே எழுத கொடுக்கறதுக்காக யூஸ் ஆகுது. ஸோ இங்கே எனக்கு என்ன மாதிரி கேரக்டர்ஸ் யூஸ் ஆகுதுன்னா %2f அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் எனக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா சப்ஸ்ட்ரிங் வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா உள்ளே இருக்க வேர்டை தனியாக பிரிச்செடுக்கிறதுக்காக, உள்ளே இருக்க பர்டிகுலர் வேர்ட்ஸை கண்டினியூஸாக தனியாக பிரிச்செடுக்கிறதுக்காக சப்ஸ்ட்ரிங் யூஸ் ஆகுது. தென் str split எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா எனக்கு ஒரு யூனிக்கான ஒரு சிம்பிள் ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குன்னா அதை வச்சு நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸை டெக்ஸ்டாக பிரிக்கிறது, அதுதான் எனக்கு என்ன சப்ஸ்ட்ரிங். நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ரோக்ராம் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேம் டிடெக்ஷன் ப்ரோக்ராம் நான் பேஸ்ட் பண்ணி தரேன். ஸோ ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு புரியும். ஃபைன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போது இதுதான் நம்மளுக்கு 10 லைன்ஸ்க்கான ப்ரோக்ராம் ஸ்பேம் டிடெக்ஷனில் பார்த்தது. ரொம்ப சிம்பிள். இதை பற்றி ஆல்ரெடி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு இதுக்கான மெட்டீரியல் உங்களுக்கு வந்து என்னென்னா உங்கள் வீடியோ கீழே வந்து என்னென்னா மெட்டீரியல் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த மெட்டீரியலில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதே கான்செப்ட் தான் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா இதில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் செஷன் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.